10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து +1 டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டெம்மு லீஃபோட கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டைப் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் இதோட கேரக்டர் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி நம்ம வெஜிடேட்டிவ், அதாவது ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரீப்ரொடக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் எது அப்படின்னா இந்த ஃப்ளவர் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான், இல்லைங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதில் எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளோரசன்ஸோட கேரக்டர், அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் த அக்சசரி பார்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இன்ஃப்ளோரசன்ஸில் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்சசரி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரீஷியத்தோட கேரக்டர், அதுக்கப்புறம் கைனீஷியத்தோட கேரக்டர், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா. ஏன் நமக்கு வந்து ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர், அப்புறம் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், இல்லைங்களா? அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சாப்டரோடைய முக்கியமான ஒரு அவுட்லைன். ஓகே, இதில் நமக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு சில இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம். அதை ஒன்ஸ் அப்படி நான் படிக்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறிஞ்சி, சரிங்களா? இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பூக்கும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ட்ரோபலாந்தஸ் குந்தானஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் குறிஞ்சி மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து பூக்கும். அடுத்தது முல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜாஸ்மினம் ஆரிக்குலேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர், அதாவது முல்லை ஜாஸ்மினம் ஆரிக்குலேட்டம் சொல்லக்கூடியது. இது நீங்கள் பரவலாக எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது மருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகஸ்ட்ரோமியா ஸ்பீசியோசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேர்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ தேர்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா மருதம் பூ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்ம 5 நிலங்கள் சொல்கிறோம் இல்லையா, 5 நிலங்களுக்கான மலர்கள் அதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்குரிய ஃப்ளவர் எது அப்படின்னா லஜிஸ்ட்ரோமியா ஸ்பீஷியோசா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிம்பையா ஃபியூபன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிங்கியேஷியா டிங்டோரியான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மலர். ஓகே, சரி. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா 5 வகை நிலங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 5 வகையான மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகே, சரி. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட நம்மளுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் கேரக்டரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ இந்த இன்ஃப்ளோரசன்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ளோரிகல்ச்சர் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டடி ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் அல்லது ஃப்ளோரிகல்ச்சர் இஸ் அ பிரான்ச் ஆஃப் horticulture. It is a deals with the cultivation of flowers and the ornamental crops. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸ் கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த ஃப்ளோரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட் நமக்கு இன்ஃப்ளோரசன்ஸ் கேரக்டர் பற்றி பார்ப்போம். அப்போ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது ஹாவ் யூ சீன் எ பக்கோட் டைப் யூஸ் டியூரிங் த ஃபங்க்ஷன். நீங்கள் வந்து
பொக்கே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ரோஸு ஒரு சில ஃப்ளவர்லாம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பஞ்சாக கட்டி என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு பொக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கொடுப்போம் இல்லைங்களா. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் காமன். அப்போ குரூப் ஆஃப் ஃப்ளவர் அரேஞ்ச்டு டுகெதர் ஆன் அவர் பர்ஃபார்மன்ஸ் இன் bouquet, but this inflorescence is a group of flower arising from the branched or unbranched axis with a definite pattern function of inflorescence is to display the flowers are effective pollination and the facilitate seed dispersal. The grouping of flower in one place give the better attraction to the visiting pollinator and maximum energy of the plant. அப்போ ஒரு சில நமக்கு வந்து பிளான்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸில் என்ன இருக்கும், நமக்கு இந்த நெக்டர் செக்ரெட்டிங் சொல்லக்கூடிய கேரக்டராக இருக்கும், தேன் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அழகான அந்த மலருடைய அந்த நிறத்துக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இன்செக்ட் வந்து பார்த்திங்கன்னா கவரப்படும் ஓகேங்களா, அட்ராக்டிவ் டு த இன்செக்ட். அப்போ இதில் என்ன நடக்கும், நமக்கு பாலினேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் தான் நமக்கு என்னது அப்படின்னா முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. ஓகே, அப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட எனர்ஜி எல்லாமே என்னது இந்த அட்ராக்டிவான ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எனர்ஜியை யூஸ் பண்ணுது. ஓகே சரி, அடுத்தது டைப் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ். இப்போ டைப் அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பொசிஷன். ஹாவ் யூ நெவர் நோட்டீஸ்ட் இன் த இன்ஃப்ளோரசன்ஸ் அரைசிங் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பொசிஷன். நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸை பார்க்கலாம், ஆனால் எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி நமக்கு அரேஞ்சாக இருக்காது சரிங்களா. ஒவ்வொரு ஃப்ளவரும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அரேஞ்ச் ஆகிருக்கும் சரிங்களா. நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஐபிஸ்கஸ் செம்பருத்தி பார்க்கலாம், அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்கும் சரிங்களா. மல்லிகைப்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த எட்ஜில் வந்து அரேஞ்சாக இருக்கும். ஒரு சில ஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த இக்ஸோரா காக்சினியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், இக்ஸோரா காக்சினியான்னு சொல்லக்கூடிய ஒரு இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேபேசி ஃபேமிலி சேர்ந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பஞ்சாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அப்புறம் காலிஃப்ளவர், இதுவும் என்னது ஒரு டைப் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த மாதிரி நமக்கு என்னது அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. இப்போ இந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டை நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு டைப்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ ஹவ் யூ எவர் நோட்டீஸ்ட் இன் த இன்ஃப்ளோரசன்ஸ் அரைசிங் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பொசிஷன் when the inflorescence present in the plant எங்கே எஸ்பெஷலி அபெக்ஸ் ஆர் ஆக்சில் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அபெக்ஸ்லேயோ நுனியிலையோ அல்லது வந்து ஆக்சிஸ் சைட்லேயே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் may be classified into the three major type. First one terminal, axillary, cauliflorous. Terminal, axillary and cauliflorous அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரி, இதில் டெர்மினல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கேரக்டர்னா நமக்கு வந்தது டெர்மினல் அப்படின்னு சொல்லக்கூடியது. The inflorescence grow as is a part of the terminal shoot. எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா the inflorescence grow as a part of terminal shoot. Example rhizome of the Nerium oleander. என்ன எக்ஸாம்பிள் பிளான்ட் நம்ம கொடுத்துருக்காங்க, டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா rhizome of Nerium oleander அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது ஆக்சிலரி. The inflorescence present in the axil of the nearest vegetative leaf. Example hibiscus rosa sinensis. Okay, axillary-க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா the inflorescence present in the axil of the nearest vegetative leaf. எக்ஸாம்பிள் வந்து hibiscus rosa sinensis. இது நமக்கு எக்ஸாம்பிள் கொஷின் கேட்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இப்போ காலிஃப்ளோரஸ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா த இன்ஃப்ளோரசன்ஸ் டெவலப்டு டைரக்ட்லி ஃப்ரம் ஏ உடி ட்ரங்க். எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா உடி ட்ரங்க்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ த இன்ஃப்ளோரசன்ஸ் டெவலப்டு டைரக்ட்லி ஃப்ரம் த உடி ட்ரங்க். எக்ஸாம்பிள்
தியோப்ராமோ கொக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கொக்கோலாம் அந்த கொக்கோ பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் பேர் எப்படின்னா தியோப்ராமோ கொக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் கோரோபிட்டா குனான்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோரோபிட்டா குனான்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவருக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் த ஜாக் ஃப்ரூட் அண்ட் த கேனான் பால் ட்ரீ. த அப்சர்வ் த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் த ஜாக் ஃப்ரூட் அண்ட் த கேனியன் பால் ட்ரீ வேர் டஸ் இட் த அரேஸ். எப்படி அரேஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பீசஸ் தெரிஞ்சுக்குங்க. டெர்மினல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு ரெசிம் ஆஃப் நீரியம் ஒலியாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது டெர்மினல். ஆக்சிலரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிலரி. காலிஃப்ளவரிங் கேட்டாங்க அப்படின்னா தியோப்ராமா கொக்கோ, அதே மாதிரி கோர்பிட்டா குனான்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த காலிஃப்ளவரிக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த ஜாக் ஃப்ரூட்டு, கேனியன் பால்ட்ரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நமக்கு பேஸ்டு ஆன் த பிரான்ச்சிங் பேட்டர்ன் அதர் கேரக்டர். பேஸ்டு ஆன் த பிரான்ச்சிங் பேட்டர்ன் ஆஃப் அதர் கேரக்டர் இதில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது தி இன்ஃப்ளோரசன்ஸ் மே ஆல்சோ ஹாவ் கிளாசிஃபைடு பேஸ்டு ஆன் த பிரான்ச்சிங் நம்பர் and arrangement of the flowers and some specialized structure. Inflorescence may also have classified based on branching. எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the based on branching number and arrangement, based on the branching number and arrangement of flower and some specialized structure. Indeterminate இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரெசிமோஸ். இன்டெட்டர்மினேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரெசிமோஸ். டிட்டர்மினேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைமோஸ். மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தேர்டு ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன். சரிங்களா, இப்போ பிரான்ச்சை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரான்ச்சிங் ஆஃப் நம்பர் அண்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 டைப்ஸாக பிரிச்சுக்கிறோம். இதில் வந்து இன்டெட்டர்மினேட், ரெசிமோஸ், டிட்டர்மினேஸ், சைமோஸ், மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ், ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, இப்போ மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் த இன்டிட்டர்மினேட் அண்ட் த டிட்டர்மினேட் பேட்டர்ன், அதாவது டிட்டர்மைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அல்லது என்னது நமக்கு இது இன்டிட்டர்மினேட்டாகவும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். இதுக்கு தான் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லக்கூடிய கேரக்டர். அதுக்கடுத்த டைப்பு ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். சரிங்களா, இப்போ ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்பெஷலி தி இன்ஃப்ளோரசன்ஸ் விச் டூ நாட் கன்ஃபைன் டு திஸ் பேட்டர்ன். அப்போ நமக்கு இதில் என்னது இன்ஃப்ளோரசன்ஸ் விச் டூ நாட் கன்ஃபைன் டு த பேட்டர்ன். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா டூ நாட் கன்ஃபைன், தட் இஸ் கால் த ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் பாருங்கள் நமக்கு ரெசீம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெசீம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர் என்ன அப்படின்னா ஓல்டு ஃப்ளவர், இங்கே மேலே இருக்கக்கூடிய ஃப்ளவர் என்ன அப்படின்னா யங் ஃப்ளவர். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி பாருங்கள் ஆப்போசிட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா ரெசிம் டைப்போட ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு இந்த சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸோட கேரக்டர். இப்போ சைமோஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள், பர்டிகுலர் இந்த பிளேஸ். சரிங்களா, இப்போ இந்த பிளேஸ்லேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஓல்டு ஃப்ளவர், இது ரெண்டு நமக்கு என்ன அப்படின்னா யங் ஃப்ளவர். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இந்த 3 நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி கூடிய டைப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஓல்டு ஃப்ளவர் எங்கே இருக்குது, யங் ஃப்ளவர் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. இதே நமக்கு ரெசிமோஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஃப்ளவர் எங்கே இருக்கும் அப்படின்னா பிலோ. சரிங்களா, இதே சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஃப்ளவர் எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பர் ரீஜனில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ரெசிமுக்கும் சைமோஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். சரிங்களா, இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க் கொஷினில் பேஸ் பண்ணி நமக்கு கேட்கலாம். ரெசிமுக்கும் சைமோஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ரெசிம்னா என்ன சொல்லியிருக்காமா ஆல்ரெடி, மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த அன்லிமிட்டெட் க்ரோத். மெயின் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்லிமிட்டெட் க்ரோத்தாக அரேஞ்சாக இருக்கும். அதான் நமக்கு என்ன அப்படின்னா ரெசிம் சொல்லக்கூடியது. ஆனால் சைமோஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த லிமிட்டெட் க்ரோத்தாக அரேஞ்சாக இருக்கும். இது அன்லிமிட்டெடு, இது லிமிட்டெட் க்ரோத்தாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெசிம் பொறுத்த வரைக்கும் த ஃப்ளவர் அரேஞ்ச்டு இன் எ
அக்ரோபீட்டல் சக்சஷன் என்ன அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அக்ரோபீட்டல் சக்சஷன் அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் இன் ஏ பேசி பீட்டல் சக்சஷனாக நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ சைமோஸ் அப்படின்னா பேசி, சரியா? அப்போ ரெசிமோஸ் அப்படின்னா அக்ரோபீட்டல். சரி, இதில் உனக்கு ஈஸியான ஒரு கோட்வேர்ட், சரிங்களா? எப்படி நம்ம வந்து இந்த பேசி பீட்டல் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க, சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு சின்ன கோடோடு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சைமோஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன்னா சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் லிமிட்டடாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது நினைப்பு வச்சுங்க, ஓகே? ஏன்னா நம்ம ஈஸியாக 1 மார்க் கொஷின் கேட்கும்போது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ஓகே? அப்போ இங்கே ரேஸ் பைக் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. ரெசிமோஸ், ரேஸ் அப்படின்னா ரேஸ் பைக். இது எப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க, அன்லிமிட்டடாக ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஓகே? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைமோஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக், சரிங்களா? ஏன்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் மற்ற எல்லா வண்டியுமே ஓட்ட முடியும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல சைமோஸ் சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது என்னது நமக்கு, இது வந்து ஒரு பேசிக், ஓகே? அதுக்கப்புறம் என்னது அக்ரோ, ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேஸ் போகலாம். அப்போ அக்ரோனா நமக்கு இப்படி நினைப்பு வச்சுக்கலாம், சரிங்களா? சின்ன நம்ம குழு வேர்டு அவ்வளோதான், ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கோசரம். அடுத்த கேரக்டர் வந்து சைமோஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிஃபியூகல், ஓகே? அப்போ சென்ட்ரி, அப்போ சென்டர் எப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பெடல் எங்கே இருக்கும், நமக்கு சென்டரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படி நினைப்பு வச்சுங்க. அப்போ சென்ட்ரிஃபியூகல், ஓகே? என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா நமக்கு சென்ட்ரிஃபியூகல். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறது என்ன மெத்தட் அப்படின்னா ஓல்டஸ்ட் ஃப்ளவர், அதாவது டாப், சரிங்களா? ஓல்டஸ்ட் மெத்தட் எப்படி இருக்கும், எப்பயுமே டாப்பாக இருக்கும். அப்போ ஓல்டஸ்ட் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது எப்பயுமே டாப் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிங்க நினைப்பு வச்சுக்கிங்க. அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஈஸியான ஒரு கோட்வேர்ட், சரிங்களா? நம்ம படிக்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே நம்ம புக்ஸில் கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் யார் கொடுத்தாலும் படிப்பாங்க, சரிங்களா? அப்போ நம்ம ஈஸியானதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைண்டில் வச்சுக்கணும், செட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படித்து வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், எப்பயுமே நமக்கு என்ன ஆகாதுன்னா லைஃப் லாங் வந்து நமக்கு மறக்காது. அதுதான் நமக்கு வந்து மெயின் மெத்தட், சரிங்களா? நீங்கள் என்ன எக்ஸாம் படிச்சிங்கனாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணுங்கள், நமக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து மைண்டில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத கான்செப்டை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன குழு ஒரு வேர்டெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எப்பயுமே மறக்காது, ஓகே? அப்போ நான் சைமோஸுங்கிறது என்ன சொன்னேன், சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சிட்டோம் இல்லையா? அப்போ இது நமக்கு என்னது அப்படின்னா லிமிட்டெட் க்ரோத், ஓகே? அப்போ நினைப்பு வச்சுக்கலாமா, இது வந்து சைக்கிள் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் ஓட்டுறாங்க. அப்போ இதுதான் பேசிக்கு. பெடல் எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். அப்போ இது ஓல்டஸ்ட் மெத்தட் ஆனாலும் என்னது டாப் மெத்தட், ஓல்டஸ்ட் மெத்தட் ஆனாலும் என்னது டாப் மெத்தட். அப்போ சைமோஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நினைப்பு வச்சுக்கலாம், ஓகே? அப்போ அந்த 4 பாயிண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியும், ஓகே? அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அப்போ லிமிட்டெட், பேசிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல், ஓல்டஸ்ட் ஃப்ளவர் அண்ட் டாப், ஓல்டஸ்ட் ஃப்ளவர் இன் டாப் மெத்தட், ஓகே? இது நினைப்பு வச்சுங்க. அதே வருது ரெசிமோஸ் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ரேஸ் அன்லிமிட்டடாக பைக் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுங்க. அப்புறம் அக்ரோ பீட்டல் ஃபாஸ்ட்டாக போகிறது, ஓகே? அப்புறம் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவரிங் இன் ஏ சென்ட்ரிபீட்டல், இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா சென்ட்ரிபீட்டல்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வரும். அதே மாதிரி இதில் வந்து ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர் இன் சென்ட்ரிபீட்டல், இதில் சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு இருக்கும், ஓகே? அதுக்கு அடுத்தது ஓல்டஸ்ட் ஃப்ளவர் அட் த பேஸ், ஓல்டஸ்ட் ஃப்ளவர் எப்படி இருக்கும், நமக்கு வந்து அட் த பேஸில் தான் நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓல்டஸ்ட் ஃப்ளவர் டாப் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்பு வச்சுக்கோங்க, ஓகே? அதுக்கு அடுத்த டைப் வந்து நமக்கு ரெசிமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப், சரிங்களா? இப்போ ரெசிமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது த சென்ட்ரிபீட்டல் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் அ பெடங்கிள், இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் த பெடங்கிள். அப்போ சென்ட்ரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் த பெடங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட், ஓகே? த பொசஸ் டெர்மினல் பட் விச் இஸ் த கேப்பபிள் ஆஃப் க்ரோயிங் த கண்டினியூஸ்லி அண்ட் த ப்ரொடியூஸ் த லேட்ரல் ஃப்ளவர் இஸ் கால்ட் ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். என்ன இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். கொஷின் நமக்கு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க, ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸுங்கிறது என்னது, த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் pedangle the possess the terminal bud which is the capable of growing in continuously and produce lateral flower is called the racemose inflorescence. The old flower are at the base. அப்போ ஓல்டு ஃப்ளவர் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம ரெசிமோஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸில் தான் இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இது ஓல்டஸ்ட் ஃப்ளவர்,
ஓகே இப்போ ஓல்டு ஃப்ளவர் ப்ரெசன்ட் இன் பேஸ். ஒன் மார்க் கொஷனில் கேட்பாங்க. த ஃப்ளவர்ஸ் அண்ட் பட்ஸ் ஆர் டுவோர்ட்ஸ் அப்பெக்ஸ். அப்போ ஃப்ளவர்ஸும் பட்ஸும் எங்கே இருக்குது நமக்கு? அப்பரில். இங்கே தான் நமக்கு யங் ஃப்ளவர் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்பரில் தான் யங் ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்க? ஒரு 3 டைப்பாக அவங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், அதுக்கப்புறம் மெயின் ஆக்சி ஷார்டன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்ட் ஆர் க்ளோபஸ். மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், மெயின் ஆக்சிஸ் ஷார்டன், மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்ட் ஆர் க்ளோபஸ்ன்னு சொல்லி நமக்கு ஒரு 3 டைப் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பாருங்கள் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ரெசிம், அதுக்கப்புறம் ஸ்பைக், அதுக்கடுத்த கேரக்டர் கேட்கின், அதுக்கடுத்த கேரக்டர் ஸ்பைக்லெட், அதுக்கடுத்த கேரக்டர் ஸ்பேடிக்ஸ், ஸ்பேடிக்ஸ்க்கு அடுத்தது பேனிக்கல், காரிம்ப் அம்பல், காரிம்ப் அண்டு அம்பல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே அப்போ இதோட டைப் நம்ம கொஷின் கேட்பாங்க. எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இதில் ஏதாவது கொடுத்துட்டு இதில் எது இல்லை, அல்லது வந்து நமக்கு மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டில் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் எது வராதுன்னு கேட்கலாம், அல்லது வந்து இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது நினைப்பு வச்சுக்கோங்க. மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சிம்பிள் ரெசிம், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பேடிக்ஸ், அப்புறம் பேனிக்கல். ஓகே மெயின் ஆக்சிஸ் ஷார்டன் பொறுத்த வரைக்கும் காரிம்பும் அம்பல் தான் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். மெயின் ஆக்சிஸ் பிளாட்டன்ட் ஆர் குளோபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டுன்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன இருக்கும்? இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே ஹெட் இன்ஃபோர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் கேரக்டர். மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் கேரக்டர். இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தி ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃபோரசன்ஸ் இஸ் எலாங்கேட்டட். ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃபோரன்ஸ் எப்படி நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா எலாங்கேட்டடாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் கண்டைன் த பெடிசிலேட் ஆர் செசைல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன பெடிசிலேட் அப்படின்னா பெடிசில்னா பூக்காம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல செசைல் ஃப்ளவராக இருக்கும். சரிங்களா? அதாவது வித்தவுட் பெடிசில். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செசைல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஓகே வித்தவுட் பெடிசிலுக்கு என்ன பேர்? செசைல் ஃப்ளவர் ஆன் இட். திஸ் ஃபாலோயிங் டைப்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு அண்டர் த மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் டைப். இதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு கேட்பாங்க. நமக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா சிம்பிள் ரெசிம். ஃபஸ்ட் டைப் நமக்கு என்ன அப்படின்னா சிம்பிள் ரெசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரி அப்போ சிம்பிள் ரெசிம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே டயக்ராம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சிம்பிள் ரெசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே அப்போ the inflorescence with an unbranched main axis bears in a பெடிசிலேட் ஃப்ளவர். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா பெடிசிலேட் ஃப்ளவர். ஓகே அப்போ இதை பெடிசிலேட் ஃப்ளவர்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். இந்த அக்ரோபீட்டல் சக்சஷன் அதே மாதிரி எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அக்ரோபீட்டல் சக்சஷனாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது கீழேருந்து மேலே அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரோபீட்டல் சக்சஷன் சொல்லுவாங்க. கீழேருந்து மேலே இருக்கக்கூடிய கேரக்டர் தான் அக்ரோபீட்டல் சக்சஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு குரோட்டோலேரியா, ரெட்யூசா, குரோட்டோலேரியா, ரெட்யூசா, அண்ட் தென் மஸ்டர்ட் அண்ட் ரேடிஸ். மஸ்டர்ட் அண்டு ரேடிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்து ஸ்பைக்கு. ஸ்பைக்கு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஸ்பைக் இஸ் எ அன்பிரான்ச்டு. ஸ்பைக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் எ அன்பிரான்ச்டு இன்டெட்டர்மினேட் ஃப்ளவர் செசைல் ஃப்ளவர். இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்காது நமக்கு இந்த பெடிசில் பூ காம்புன்னு சொன்னோம் இல்லையா அது இருக்காது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெம் பார்ட்டோட ஒட்டியே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் என்ன பேருனா ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்பைக் அப்படிங்கிறது இஸ் அன்பிரான்ச்டு இன்டெட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் த செசைல் ஃப்ளவர். எக்ஸாம்பிள் வந்து அக்கிராந்தஸ் ஆஸ்பரா அப்படின்னு சொல்லுவாங்க, நாய் உருவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புதரமாக இருக்கக்கூடிய இடத்துல போனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல நடந்து போகும்போது உள்ளுக்குள்ளே என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு பேண்ட்லாம் சின்ன சின்னதாக நமக்கு என்னது ஒரு பிளான்ட்டோட பாட் வந்து ஒட்டும். சரிங்களா? அந்த ஒட்டக்கூடிய அமைப்பு தான் எந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அக்கிராந்தஸ் ஆஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடியது நாய் உருவி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதுக்கப்புறம் ஸ்டாக்கியோபித்தா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கேரக்டர். ஓகே அதுக்கப்புறம் ஸ்பைக்லெட்.
சி என்ன நமக்கு என்ன அப்படின்னா ஸ்பைக்லெட்டோட கேரக்டர். ஸ்பைக்லெட் பொறுத்த வரைக்கும் லிட்டரலி இட் இஸ் எ ஸ்மால் ஸ்பைக். Literally it is a small spike. The inflorescence is with branched central axis. Each branches is a spikelet. Each branches is a spikelet. The sessile flower are formed in a acropetal succession on the axis. A pair of the inflorescence bract is called the gloom. இது கேட்பாங்க. gloomனா என்னன்னு கேட்பாங்க. இப்போ gloomங்கிறது என்ன நமக்கு? A pair of inflorescence bract is called the gloom. The gloom is present at the base. gloomங்கிறது எங்க பிரசன்ட்டா இருக்கும் அப்படின்னா பேஸ்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். Each sessile flower has lemma, அதாவது bract, and the palia இதுக்கு என்ன பேருனா bracteolo, அதாவது bacteole அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்ப a pair of inflorescence bract is called the glooms is present at the base. Each sessile flower has a lemma, bract, and palia, bracteole. Tepules, the tepals reduced to colorless scale leaves. Laudicule இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா laudicule னு சொல்லக்கூடியது. The tepals reduced to colorless scaly leaves is laudicule. Each flower has a stamen and the pistil only. Each flower has a stamen and pistil மட்டும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேடி, வீட், பார்லி அண்டு சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ பேலியா அந்த டயக்ராம் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நமக்கு. இந்த பேலியா ஸ்பைக்லெட்னு சொல்லக்கூடியதுக்கு, அப்புறம் லாடிக்யூல் அந்த பார்ட் கீழே இருக்க ஸ்டெம் பக்கத்தில் இருக்கிற பார்ட்டுக்கு என்ன பேருன்னா ராச்சில்லா, லெம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுலேருந்து சின்னதாக ஒரு இது மாதிரி போகும். இதுக்கு என்ன பேருனா க்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பிளான்ட்டில், மோனோகாட் பிளான்ட்டில் மோஸ்ட்லி வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, க்ளூம்னா என்ன, லெம்மானா என்ன, பேலியன்னாங்கிறது நமக்கு வந்து 1 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு எல்லாமே பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்டு தான் நமக்கு என்ன அப்படின்னா பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் பிளான்ட்டு பாருங்கள், நமக்கு என்னென்ன பிளான்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேடி, வீட், பார்லி அண்டு சொர்க்கம். பேடி, வீட், பார்லி அண்டு சொர்க்கம் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பீசஸாக கொடுத்துருக்காங்க.